நம்ம சங்கீதம் 69ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிச்சிருக்கோம். நம்ம ஒருக்கா வாசிச்சிடலாமா? சாம் சாப்டர் 69 verses 1 to 18. 18 வசனங்கள் வாசிச்சிடலாமா? ஓகே சிஸ்டர். தேவனே என்னை ரட்சியும். வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன். நிற்க நிலையில்லை. நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறதுனால் இளைத்தேன். என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகிய என்னை சங்கரிக்க வேண்டுமென்றிருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக் கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர். என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன். லெச்சை என் முகத்தை மூடிற்று. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன். அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. இரட்டை என் உடுப்பாக்கினேன். அப்பொழுது அவர்களுக்கு பழமொழியானேன். வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது இரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்று நின்று என்னை தூக்கிவிடும். என்னை பகைக்கிறவர்களினின்றும் நிலையாத ஜலத்தினின்றும் நான் நீங்கும்படி செய்யும். ஜல பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்துக் கொள்ளாமலும் இருப்பதாக. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தயை நலமாயிருக்கிறது. உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும். உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும். நான் வியாகுலப்படுகிறேன். எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். நீர் என் ஆத்மாவினிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை மீட்டுவிடும். ஆமென். ஆமென். தேங்க்யூ. இந்த சங்கீதம் 69ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது வந்து தாவீதின் சங்கீதம். இது வந்து ஒரு மெசியானிக் சாங். இயேசு சுவாமி குறித்து நிறைய தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் இந்த சங்கீதத்துல இருக்கிறது நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். முதல் 18 வசனங்கள்ல தாவீது வந்து கெஞ்சுறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீ ரட்சிங்க சுவாமி, டெலிவர் மீ லார்ட் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்றாரு. அந்த நம்ம ஜோம் பண்ற எப்படி ஜோம் பண்ணும் அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப அழகா தாவீது வந்து இந்த வசனங்கள்ல கத்துக் கொடுக்குறாரு. ஸோ முதல் 5 வசனத்துல பிளெயின் ஹி ஜஸ்ட் டெல்ஸ் ஹவ் டெஸ்பரேட் தி சிச்சுவேஷன் இஸ். அவரோட சூழ்நிலை எவ்வளவு மோசமானதுன்னு. நான் கூப்பிட்டு நான் இழைச்சு போயிட்டேன் சுவாமி, என் தொண்டை வறண்டு போயிருச்சு ஆண்டவரே, நான் உமக்கா காத்துக்கேன், என் கண்கள்லாம் புத்து போச்சு சுவாமின்னு சொல்றாரு. 2வது வருஷத்துல ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன் சுவாமி, நான் நிற்க கூட எனக்கு நிலை இல்லை, தயாத ஜலத்தில் அமிழ்ந்து போகிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. and how desperate and dangerous the situation was, the plain ஆண்டவர்கிட்ட சொல்றார். அப்புறம் நம்ம நேற்று பார்த்தோம் 6ல இருந்து 12 வசனங்கள்ல வந்து he prays for deliverance for the Lord's sake. ஆண்டவரே நிமித்தம், உடைய நாமத்து நிமித்தம் நீங்க என்னை விடுவீங்க சுவாமி அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் தனக்காக ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் தன்னோட நண்பர்கள் எப்படி டிஃபைன் பண்றாரு, ஆண்டவரே உமக்காக காத்திருக்கவங்க, உம்மை தேடுறவங்க, அவங்க வந்து வெட்கப்பட்டு போயிடக்கூடாது சுவாமி. those who wait on you and those who seek you, அவங்களுக்கு வந்து என்னோட வாழ்க்கை வந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம நேற்று பார்த்தோம், உமது நிமித்தம் நான் நிந்தையை சகித்தேன். இந்த நிந்தை அப்படின்ற வார்த்தை வந்து திரும்ப திரும்ப இந்த சங்கீதத்துல வர்றதை பாக்குறோம். நியர்லி 6 டைம்ஸ் வருதான் நிந்தை அப்படின்னா. ஸ்கான், இன்சல்ட். 7வது வசனம், 9, 10, 19, 20 எல்லாத்துலயுமே the word reproach. அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் எதுக்காக நிந்திக்கப்படுறேன்னா, நான் உண்மை தேடுறதுனால என்னைய மக்கள் நிந்திக்கிறாங்க. உம்முடைய தேவாலயத்தின் மேல எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தினால மக்களை நிந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்றாரு. தன்னோட தாவீதோட வாழ்க்கையில நடந்த காரியங்களா இருந்தாலும் நம்ம எல்லாரும் நேத்து பார்த்தோம், எப்படி இயேசுசாமியோட வாழ்க்கையில கூட அது எல்லாமே நடந்துச்சு. அவரோட சகோதரர்கள் அவரை வெறுத்தாங்க, தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனானேன், அப்புறம் தேவாலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. தாவீது வந்து பர்சனலி தனிப்பட்ட வாழ்க்கையில he had a great passion for God's house.
ஏன்னா வனாந்தரத்துல இருந்த அத்தனை நாட்களும் ஆண்டவரே நான் எப்ப எருசலேமுக்கு வந்து நான் உண்மை துதிப்பேன் உண்மை ஆராதிப்பேன்னு அழுது எழுதின சங்கீதங்கள் நிறைய. அட் த சேம் டைம் ராஜாவான பிறகும் நான் வந்து ஒரு நல்ல மாளிகையில இருக்கேனே, தேவனுடைய கூடாரம் அந்த அஹ், உடன்படிக்கையின் பெட்டி மட்டும் ஏன் ஒரு கூடாரத்துல இருக்குன்னு, ஒரு தேவாலயத்தை கட்டணும் அப்படின்ற அந்த தாட்டே வந்து தாவீதுக்கு தான் வந்துச்சு. He had a great zeal for God's house. ஆண்டவர் வந்து நீ நிறைய ரத்தம் சிந்திட்ட, நீ தேவாலயத்தை கட்டக்கூடாதுன்னு சொன்ன பிறகு கூட அந்த தேவாலயத்தை கட்டுறதுக்காக எவ்வளோ சின்சியரா எல்லா எத்தனை விஷயங்களை சேகரிச்சாரு. ஆண்டவர் கொடுத்த பிளானை வர ப்ளூ பிரிண்ட் அப்படியே தன்னோட மகன் சாலமோனுக்கு கொடுத்தாருன்றதுலாம் நீங்க ஏற்பாடுல வாசிச்சா இட் வில் பி சோ பியூட்டிஃபுல். ஆண்டவரை குறித்து ஆண்டவருடைய வீடுக்கான பக்தி வைராக்கியம் தால நிறைஞ்சிருந்தார். அதே மாதிரி இயேசு சுவாமி இந்த உலகத்துல இருந்தப்ப எப்படி வந்து திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ், இது என்னோட அப்பாவோட வீடு, எங்க அப்பா வீடு வந்து ஜெப வீடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவாலயத்தை கிளீன் பண்ணதை நம்ம பார்த்தோம். 10வது வசனத்துல வந்து சொல்றாரு, என் ஆத்மா வாடும்படி உபவாசத்தை அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. என் ஆத்மா வறண்டு போற அளவுக்கு, வாடி போற அளவுக்கு நான் வந்து உபவாசத்தை ஜெபித்தேன். அதுவும் என்ன ஆயிடுச்சு, அதையும் மக்கள் வந்து நிந்தனையா தான் எடுத்தாங்க, அதுக்காகவும் என்னை நிந்திச்சாங்க. ஸோ ரீசன்ஸ் ஃபார் ரெப்ரோச் பாருங்க, 11வது வசனம், ரெட்டையை நொடுபாக்கினேன் அப்பொழுதும் அவர்களுக்கு பழமொழியானேன். ஸோ உபவாசித்து அழுது ஜெபித்து ரெட்டுடுத்துவது வந்து இட் வாஸ் அன் ஆக்ட் ஆஃப் ரிப்பென்டன்ஸ். நம்ம யோனா வந்து அந்த நினைவேல போய் இன்னும் 40 நாள்ல இந்த இடம் அழிஞ்சிரும், உங்களோட ஊர் அழிஞ்சிரும் சொல்றப்போ நம்ம ராஜால எல்லாரையும் ரெட்டுடுத்தி உட்கார்ந்துருக்கதை பாக்குறோம். ஸோ இட்ஸ் சைன் ஆஃப் சாரோ அண்ட் ரிப்பென்டன்ஸ். தாவீது சொல்றாரு, என்னோட ஆத்மாவை நான் அப்படி ஒடுக்குனா கூட அதையும் என்ன பண்ணாங்க மக்கள் வந்து அதுக்காகவும் என்னை நிந்திச்சாங்க. இயேசுசாமி வந்து யோவான் 10:32 சொல்லுவாரு, எதுக்காக என்னை கல்லெறிறீங்க? I have shown you many good works from my father. நான் நிறைய நற்கிரியைகளை செஞ்சிருக்கேன். For which of these are you trying to stone me? நல்ல காரியங்கள் செஞ்சா கூட மக்களோட நிந்தனைக்கு ஆளான தாவீதை போல இயேசுசாமி இந்த உலகத்துல இருந்தப்ப there are so many people who are always against him. அவருக்கு விரோதமா எப்பயுமே மக்கள் இருந்தாங்க. அவர் நன்மை செய்கிறவராகவே தான் சுற்றி தெரிந்தார். எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சா கூட there were a group of people who were willing to approach him. அவரை நிந்திக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்து எப்பயுமே இருந்துட்டே இருந்தாங்க. அந்த சாக்லாத் பாருங்க, தாவீது தன் ஆண்டவர் மேல தன்னோட பற்று, அவுட் ஆஃப் பியோர் டிவோஷன் ஃபார் காட் தான் உபவாசித்து ஜெபித்து அழுது ரெட்டுடுத்தி இருக்காரு. ஆனா அத கூட அவங்க என்ன பண்றாங்க, பழமொழி ஆக்கிட்டாங்கன்னா எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம். அவர் சொல்றாரு, அத கூட அப்பொழுதும் அவர்களுக்கு நான் பழமொழியானேன். அந்த அவர்கள் யார் பாருங்க, 12வது வசனத்துல, வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களுக்கு நான் பாடலானேன். வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் யாருன்னா, இந்த நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் பாருங்க, they are leaders, influential ones. அவங்க தான் சிட்டி கேட்ஸ்ல உட்காருவாங்க. லூத் வந்து சிட்டி கேட்ல உட்கார்ந்துருக்கிறத பாக்குறோம். ஸோ அந்த சிட்டி கேட்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பெரிய பெரிய லீடர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளும் என்ன பண்றாங்க, எனக்கு விரோதமா பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மதுபான பிரியர்கள், எதுக்குமே யூஸ் இல்லாதவங்க, அவங்களும் என்ன பண்றாங்க, அவங்களோட பாடலுக்கு ஐ ஹவ் பிகம் தி தீம் ஆஃப் தேர் சாங். தி மோஸ்ட் ஆனரபிள் பீப்புளும் சரி, சாதாரண மக்கள், அந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே எனக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க சுவாமி அப்படின்ற சங்கீதம் 35:15. ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள், நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். தாவீதோட வாழ்க்கை வந்து அவ்வளோ நிந்தனைக்குள்ள இருந்தப்போ இட் வாஸ் ஜஸ்ட் இயேசுசாமியோட வாழ்க்கைக்கு நிழலாட்டமா அவர் வாழ்ந்தார். ஸோ எல்லாருக்குமே நான் வந்து ஒரு நிந்திக்கிற ஒரு பாத்திரமா மாறிட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ அவரோட பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இந்த கடைசி 13 to 18 பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து ரொம்ப அழகா ஜெபம் பண்றாரு. நம்ம கூட we should learn from him. பொதுவாக 5 வசனங்கள்ல
பிக்சரஸ்கா டிஸ்கிரைப் பண்றாரு. தண்ணி என் கழுத்து வரைக்கும் வந்துருச்சு, என் கால் நிக்கிறதுக்கு ஃபுட் ஹோல்டே இல்லை சுவாமின்னு சொல்லிட்டு. 2வது வசனத்துல 2வது பகுதியில வந்து எதுக்கெல்லாம் வந்து அவங்க நிந்திக்கிறாங்க, எப்படி காரணமே இல்லாம நிந்திக்கிறாங்க, யார் யாரெல்லாம் அவங்கள நிந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசியில அவர் என்ன திரும்ப பண்றாரு, பேஸ்ட் ஆன் த கேரக்டர் ஆஃப் காட். இந்த காலவேளை கூட நம்ம அந்த சீக்ரெட் தான் புரிஞ்சுக்கணும். பார்த்துக்கோங்க, நம்மளோட சூழ்நிலை என்னவா இருந்தாலும் பரவாயில்ல சுவாமி, நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாததே, உங்களுடைய கிருபை நேற்றும் என்றும் என்றும் மாறாதது. ஸோ என்னோட சூழ்நிலைகள் ஒருவேளை மாறிட்டே இருக்கலாம், எனக்கு ஒரு நிக்கிறதுக்கு ஒரு ஃபுட்ஹோல்டு கூட இல்லாம இருக்கலாம், காரணம் இல்லாமல் மக்கள் என்னை நிந்திக்கலாம். இதெல்லாம் எனக்கு அன்கன்ட்ரோலபிள் பராமீட்டர்ஸ், அவங்களுக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா என்னோட வாழ்க்கையின் நங்கூரமா நான் ஒன்ன பிடிச்சுக்கொள்வேன். அது என்னன்னா, ஆண்டவர், ஆண்டவருடைய குணாதிசயங்கள். எப்படி அழகா ஜெபம் பண்றாரு. அவரோட பிரேயர் வந்து அப்படியே ஒரு டர்ன் எடுக்குது பாருங்க. ஹிஸ் தேர்ட் ஆர்குமெண்ட் ஃபார் டெலிவரன்ஸ். ஏன் நீ ரட்சிக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்றாருன்னா, பிகாஸ் ஆஃப் யுவர் கேரக்டர். ஆண்டவரே, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் சுவாமி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், அதனால நீங்க என்ன ரட்சிங்க. இந்த அடுத்த 5-6 வசனங்கள்ல அவர் திரும்ப திரும்ப சொல்லி அவர் பேஸ் பண்ற வசனம் என்னன்னா, நம்ம யாத்ராகமம் 34 5-9 நீங்க வாசிச்சு பாருங்க. மோசே கிட்ட ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறத 6-7 மட்டும் நான் போட்டிருக்கேன். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போய் என்ன சொல்றாரு பாருங்க, நான் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன். The Lord God is compassionate, gracious, slow to anger, abounding in kindness, loving kindness and truth. அது மட்டும் இல்ல, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். Who keeps loving kindness for thousands. அதுக்கப்புறம் கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். Who forgives iniquity, transgression, sin. நம்ம முன்னாடி ஒரு சங்கீதம் 32 நினைக்கிறேன். அதுல அந்த அக்கிரமம்னா என்ன, மீறுதல்னா என்ன, பாவம்னா என்ன நம்ம பார்த்திருக்கோம். அது எல்லாத்தையும் அவர் மன்னிக்கிறவர். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிக்கிறவர் என்று கூறினார். இதுதான் இந்த பழைய படம் வந்து யூதர்கள் எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும், நல்லா தெரியும். ஸோ அடுத்தது வந்து தாவீது தன்னோட ஜெபத்தோட டைரக்ஷன் எப்படி இருக்காரு அப்படின்னா, என்னோட நிலைமை இப்படிதான் இருக்கு சாமி, என் சுத்தி இருக்கவங்க தலை மயிரை விட அதிகமா இருக்காங்க, தேர் மோர் பவர்ஃபுல். இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில நான் எது எனக்கு நங்கூரமா, எதுல நான் பேஸ் பண்ண போறேன்னா, ஆன் ஹூ யூ ஆர். நீங்க யார் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதுனால நான் அது நிமித்தம் தான் சாமி நான் ஜெபம் பண்ணுவேன்ட்டு 13வது வசனம் பாருங்க. ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் வந்து பட் as for me, என்னை சுத்தி இருக்கவங்க என்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, லீடர்ஸ் என்னை கிண்டல் பண்ணாலும் சரி, குடிகாரர்களுக்கு வந்து நான் பைவேர்டா பழமொழியா மாறினாலும் பரவாயில்ல, மதுபான பிரியர்களுக்கு என்னை வச்சு பாடல் பாடினாலும் பரவாயில்ல, முன்னாடி பார்த்தோம்ல, என்னோட சகோதரர்களுக்கு நான் அந்நியரானாலும் பரவாயில்ல, எல்லாரோட நிந்தனைக்கு நான் ஆனாலும் பரவாயில்ல சாமி, பட் as for me, நம்மளோட வாழ்க்கையில கூட எப்ப நம்ம ஆண்டவருடைய குறுக்கிடுதல, டிவைன் இன்டர்வென்ஷன்ஸ் நம்மளோட வாழ்க்கையில சந்திப்போம் அப்படின்னா, we can expect this when we learn. நான் சொல்லல, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, பட் as for me, நானும் என்ன சொல்றாரு, ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு சரி கொடுத்தரலும். அவர் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் பாருங்க. மிகுந்த கிருபை மட்டும் கிடையாது, abundance of favor, abundance of your loving kindness, மிகுந்த கிருபை. அப்புறம் சொல்றாரு, ரட்சிப்பின் சத்தியம், your truth and your faithfulness. உங்களுடைய ரட்சிப்பின் சத்தியத்தினால் எனக்கு சரி கொடுத்துரும். நீங்க இந்த முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா இருக்கு, இரக்கம், கிருபை, தயவு, சத்தியம், எல்லா வேர்ட்ஸுமே இந்த வசனத்துல இருக்கு பாருங்க. யாத்ராகமம் 34. பட் ஐ கீப் காலிங் அவுட் டு யூ யாவே. என்னை சுத்தி இருக்கவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஐ கீப் காலிங் அவுட் டு யூ அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அக்செப்டபிள் டைம்ல, அனுக்கிரக காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், அனுக்கிரக காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? I know you will bend down to listen to me. எனக்காக நீங்க குனிஞ்சு உங்களோட செவிய சாய்த்து என்னோட ஜெபத்தை நீங்க கேட்பீங்க. ஏன் கேட்பீங்கன்னா, உங்களுடைய மிகுந்த இரக்கத்தின் நிமித்தம், மிகுந்த கிருபையின் நிமித்தம், உங்களுடைய ரட்சிப்பின் சத்தியத்தின் நிமித்தம். ஸோ பட் as for me, இந்த கால வேளையில கூட
என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஸ்பைட்ஃபுல் ரிப்ரோச்சஸ் எல்லா மாதிரி ஒரு நிந்தனையான சூழ்நிலைக்குள்ள நான் போனாலும் பரவாயில்ல. as for me, ஆனாலும் my prayer is empty. நான் ஜெபிப்பேன், நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். I will not stop praying. சொல்றாரு, நான் உபவாசிக்கிறேன். என் உபவாசத்தை பார்த்து, என் ஜெபத்தை பார்த்து, என் ஒரு சரீரம் வாடி போனதை பார்த்து, நான் ரெட்டுடு தீர்க்கதை பார்த்தெல்லாம் எல்லாம் கிண்டல் பண்றாங்க. பட் அதனால ஐ வில் நாட் ஸ்டாப் ப்ரேயிங். ஐ வில் ரிசால்வ் டு கண்டினியூ டு ப்ரே. நம்மளோட ஜெப வாழ்க்கையை வந்து ஒருவேளை நம்மளோட சூழ்நிலைகள் ஒருவேளை குறைச்சிருக்கா, தடுத்திருக்கா, ஹேஸ் இட் அந்த நம்மளோட ஜெப ஆவி, ஜெபத்தின் வைராக்கிய குறைக்கப்பட்டிருக்கா யோசிச்சு பாருங்க. சூழ்நிலைகள்னால, மக்கள்னால, டிலேட் ஆன்சர்ஸ்னால ஒருவேளை உங்களோட அந்த பேஷன் இன் ப்ரேயிங், அந்த ஃபயர் இன் ப்ரேயிங் ஒருவேளை குறைஞ்சிருந்தா, கம் டு காட். ஆண்டவர்கிட்ட வாங்க. ஏன்னா அவர் மங்கி இருக்கிறது தெரியும், அவர் அணைக்க மாட்டார். நெறிந்த நாணல் அவர் முறிக்க மாட்டார். He is a God who strengthens you. தாவீது சொல்றான், சுவாமி என்ன ஆனாலும் பரவாயில்ல, I resolve, continue to pray. நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். Whatever they do, இந்த லாஸ்ட் லைன் பாருங்க, whatever they do, as for me, my prayer is unto you. எனக்கு நான் பண்றது வந்து ஐம் கோயிங் டு ப்ரே. அவங்க எவ்வளோ ரூடா இருந்தாலும், அப்யூசிவா இருந்தாலும், டீஃபேம் பண்ணாலும், கிண்டல் பண்ணாலும், பழமொழியாக்குனாலும், இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஓகே. என்னோட எல்லா பிரச்சனையும் இட் வில் டிரைவ் மீ அன்டில் யூ. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட பிரச்சனை வந்து ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று, இட் வில் டிரைவ் அஸ் அவே ஃப்ரம் காட். ஆண்டவர்கிட்ட நம்ம பட்சம் இல்லை ஆண்டவர்கிட்ட நோக்கி சேரும். ஸோ எவ்ரி திங் ஷுட் டிரைவ் அஸ் டு காட். ஆண்டவர் ஏன்னா He's a God who's always there to see us. பாருங்க, இசையா 49:8, பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சண்ய நாளிலே உமக்கு உதவி செய்வேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுத்திகரிக்கப்படும். So at the right time I will hear your prayers. This is what the Lord says. ஆண்டவர் என்ன சொல்றாரு? At the right time. அனுக்கிரக காலம் வந்து it is God's time. யோவான் 2 நம்ம இயேசு சுவாமி வந்து அவங்களுக்கு திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொல்றப்போ ஆண்டவர் சொல்றது, என் வேலை இன்னும் வரவில்லை. எவ்ரிதிங் there is a right time for the Lord to intervene in your life. ஆண்டவர் இன்னைக்கு காலையிலே அதான் ப்ராமிஸ் பண்றாரு. ஒருவேளை ப்ரொலாங்டு டிலேஸ் இருக்கலாம், நிந்தனைக்கான காலம் வந்து ப்ரொலாங்டா இருக்கலாம். பட் திஸ் மார்னிங் காட் ப்ராமிசஸ் அட் த ரைட் டைம். அனுக்கிரக காலத்தில் ஐ வில் ஹியர் யூ. இந்த ட்ராப்பின் நாளில் நான் உன்னை ஹெல்ப் பண்ணி நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்ப்பேன். என்ன பேசிஸ்ல, வாட் இஸ் த பேசிஸ் ஆஃப் டேவிட்ஸ் பிரேயர்? உமது மிகுந்த கிருபை, உம்முடைய சத்தியம். ஆன்சர் மீ வித் யுவர் ட்ரூத் லார்ட், ஹியர் மீ. எப்படி தாவீது ஜெபம் பண்றாரு பாருங்க. 13வது வசனத்துல கே சொல்ற, ஆண்டவரே செவி கொடுத்தருளும். 16வது வசனத்துல பாருங்க, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். 17வது வசனத்துல பாருங்க, தீவிரமாய் செவி கொடும். ஹியர் மீ ஸ்பீடிலி லார்ட். நாட் only hear what I say, but grant what I ask. காலையில கூட நம்மளோட சூழ்நிலை வந்து எவ்வளோ ப்ரெஸ்ஸிங்காக இருந்தால் கூட we can tell that. எப்படி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் அவர் யூஸ் பண்றாரு பாருங்க. எனக்கு செவி கொடும், என்னை கேட்டருளும். எனக்கு வந்து தீவிரமா என்னை கேட்டருளுங்க சுவாமி, தீவிரமா எனக்கு செவி கொடுங்க. நமக்கு நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க நமக்கு வந்து we have a God who's always, his ears are open to our cries. நம்ம சங்கீதத்துல கூட பார்க்கிறோம், அவருடைய செவி, அவருடைய கண்கள் அவருக்கு பயந்தவருக்கு மேலும் அவருடைய செவிகள் வந்து அவருடைய கூக்குறதலுக்கு திறந்திருக்கிறது. யோவான் 11:42 இயேசுசாமி சொல்வாரு, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் சுவாமி. ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்க விசுவாசிக்கும்படியாக அவர்களுக்கு இதை சொன்னேன்னு சொல்லிட்டு, ஐ நோ தட் யூ வில் ஹியர் மீ. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு எப்பயுமே இருக்கணும். நம்மளோட ஜெபத்தை வந்து அவர் எப்பயுமே கேட்கிற தேவன். ஸோ அவர் சத்தியத்தினால் என்னை செவி கொடுத்துடும் சொல்லிட்டு, உமது மிகுந்த கிருபையினாலும் சொல்றாரு. இந்த மல்டிடியூட் ஆஃப் யுவர் மர்சிஸ். ஆண்டவருடைய கிருபை வந்து இட் இஸ் அபண்டன்ட். தெர் இஸ் மர்சி இன் காட். ஆண்டவர் வந்து கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அந்த இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. இட் இஸ், அது ரொம்ப நிறைய. அதனால மிகுந்த கிருபை, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மர்சி. உங்க வாழ்க்கையில என்ன கிருபை வேணும், என்ன இரக்கம் வேணும், எல்லாருக்கும் கிருபை கொடுக்கறதுக்கு அவர் வல்லமையுள்ளவர். இட் இஸ் இன்எக்ஸாஸ்டபிள். அவருடைய இரக்கங்களுக்கு முடியல. ஹிஸ் மர்சி இஸ் எனஃப் ஃபார் ஆல். எல்லாருக்கும் அது போதுமானது. நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி தேவை, ஒவ்வொரு தேவைக்கும் அது போதுமானது. அதனாலதான் டேவிட் என்கரேஜஸ் ஹிம்செல்ஃப். சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்து ஜெபம் பண்றதுக்கான பலனே அவனுக்கு இல்லை. எல்லாம் கிண்டல் பண்றாங்க. உபவாசத்து ஜெபம் பண்ணா கிண்டல் பண்றாங்க, அவனை பழமொழி மாதிரி பாடுறாங்க.
அவ்வளோ ஒரு நெருக்கமான சூழ்நிலை. வீட்ல இருக்கிறவங்களே அவனை ஒத்துக்கல. எல்லாரும் அந்த ஸ்ட்ரேஞ்சரா பாக்குறாங்க. அப்படி இருக்கப்பயும் எப்படி அந்த ஜெபம் பண்றதுக்கு how he gathered his strength, he looks at God. இந்த காலவெளியில லெட்ஸ் சேஞ்ச் our perspective. நம்மளோட சூழ்நிலைகள் சுத்தி இருக்க மக்களை பார்க்காம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உடைய கிருபை பெருசு சுவாமி, உடைய இரக்கம் பெருசு ஆண்டவரே, நீ சத்தியமுள்ள தேவன். சங்கீதம் 94 வாசிக்கிறோம்ல, என் கால்கள் சறுக்குது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. யுவர் அன்ஃபெயிலிங் லவ்ஸ் மீ. இன்னொன்றுல வந்து யுவர் mercy support me இருக்கும். அப்புறம் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. when anxiety was great within me, your comforts delight my soul. ஒருவேளை நிந்தனை, போராட்டம் பெரு வெள்ளம் போல நம்மளை சுத்தி இருந்தா கூட அவருடைய ஆறுதல்கள் நம்ம இருதயத்துல இருக்கிறப்ப நம்மளுடைய இருதயத்தை வந்து அவர் தேற்றுவார், நம்ம ஆத்மா அவர் தேற்றுவாரு. அப்போ கால்ஸ் இருக்கிறப்ப அவருடைய கிருபை நம்மளை தாங்கும். என்ன சொல்றாரு அதுக்கப்புறம், யுவர் லவ்விங் கைண்ட்னஸ், இன் தி abundance of your loving kindness, அனுகிரக காலத்தில் விண்ணப்பம் செய்து உமது மிகுந்த கிருபையினாலும் ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் hear me for your loving kindness. loving kindness of God நம்ம சங்கீதம் 63:3 வாசிக்கிறோம், ஜீவனை பார்க்கிறோம் இந்த கிருபை மேலானது. அந்த மாதிரி புலம்பல்ல வாசிக்கிறால, ஒவ்வொரு நாளும் காலையில அவருடைய கிருபை வந்து புதிதானது. ஸோ அந்த காலையில irrespective of our situation, let's anchor our hope in God's grace. 14 திருப்பி 14-15 நான் முன்னாடி 5 வசனங்கள்ல சொன்ன அந்த சூழ்நிலைகளை வந்து அவர் ரீஇட்டரேட் பண்றாரு, திரும்ப சொல்றாரு பாருங்களேன். நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேர்த்து நின்று என்னை தூக்கிவிடும், என்னை பகைக்கிறவர்களின் நின்றும் நிலையாத ஜலத்து நின்றும் நான் நீங்குபடி செய்யும். ரெஸ்கியூ மீ ஃப்ரம் த மயர். அப்படியே அந்த களிமண் சகதி எல்லாம் இருக்குல்ல, தண்ணிலாம் நிறைஞ்சிருந்தா. ஸோ நான் அதுல அந்த சேற்றுல நான் அமிழ்ந்து போற மாதிரி இருக்கேன் சுவாமி, சேற்றுல இருந்து என்னை தூக்கிங்க. அந்த சங்கீத 40 நம்ம பார்க்கிறோம்ல, இந்த சேற்றுல இருந்து அவர் நம்மளை தூக்கி கண்மலையின் மேல நிறுத்தி என் கால்களை உறுதிப்படுத்தி ஆண்டவரை துதிக்கும் பாடலை என்னோட வாயில தந்தார் அப்படின்னு சங்கீதம் 40 சங்கீதக்காரன் எழுதுறது மாதிரி இங்க அவர் கதர்றார், ஆண்டவரே சேற்றில இருந்து என்னை தூக்கிருங்க சுவாமி. என் பகைக்கிறவங்க, என்னை நிந்திக்கிறவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹேவ் அ ஃபுட் ஹோல்ட், எனக்கு நிக்கிறதுக்கு இடம் இல்லை, நிலையில்லாத ஜலம். ரெஸ்கியூ மீ ஃப்ரம் தோஸ் ஹூ ஹேட் மீ. முன்னாடி சொன்னார்ல, காரணம் இல்லாம என்னை பகைக்கிறாங்க ஆண்டவரே. சொல்றாரு, ஆண்டவரே இந்த மாதிரி பகைக்கிறவங்கள்ட்ட இருந்தெல்லாம் என்னை காப்பாத்திருங்க, இது எல்லாத்தையும் எனக்கு நீங்கும்படி செய்யுங்க. லார்ட் ரெஸ்கியூ மீ. ஸோ ஆன்சர் மீன்னு சொல்லிட்டு அவரோட ஜெபம் அடுத்தது என்ன சொல்றாரு, என்னை காப்பாத்துங்க சுவாமி, என்னை ரட்சிங்க. ரெஸ்கியூ மீ ஃப்ரம் த ட்ரபிள்ஸ். என்னோட பாரங்கள் வந்து என்னை அமிழ்ந்து போட்டுற மாதிரி இருக்கு. ஐ எம் சிங்கிங் அண்டர் அ லோட் ஆஃப் கிரீஃப், டெலிவர் மீ. சங்கீதம் 42 தான். அண்டரே இந்த சேற்றுல இருந்து என்னை உளையான சேற்று கீழே இழுத்துட்டே போது, என்னை தூக்கி நிறுத்துங்க சுவாமி, என்னோட அடிகளை சாத்துங்க சுவாமி. He prayed that he might be saved from his enemies. Enemies வந்து they seem to be too powerful. தங்களை முழுங்கிடுவாங்களோ, அவனை அழிச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு they were too many and too powerful. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே என்னை ரட்சிங்க சுவாமி. 15வது வசனம் பாருங்க, ஜல பிரவாகங்கள் என் மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் தன் வாயை அடைத்து கொள்ளாமலும் இருப்பதாக. இப்ப திருப்பி அந்த 3 வசனங்கள்ல சொன்ன ஃப்ளட் வாட்டர்ஸ் வந்துட்டார், பெரு வெள்ளம். டு நாட் லெட் த ஃப்ளட் வாட்டர்ஸ் ஓவர்வெல்ம் மீ. ஆண்டவரே இந்த ஃப்ளட் வாட்டர்ஸ், ஜலப்பிரவாகங்கள் வந்து என் மேல புரண்டு போயிடக்கூடாது சுவாமி. ஆழங்கள் என்னை விழுங்கிடக்கூடாது. சேவ் மீ ஃப்ரம் திஸ் டீப் வாட்டர்ஸ். அதெல்லாம் என்னை முழுங்கிருமோன்னு பயமா இருக்கு. பாதாளம் என்னை வச்சு அது வாயை மூடிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த டீப் வாட்டர்ஸ்க்கு வந்தாலும், 2வது வசனத்துல நம்ம பார்த்தோம்ல, இந்த ஆழமான தண்ணிகளுக்குள்ள வந்தாலும் லார்ட் லெட் தெம் நாட் ஓவர்ஃப்ளோ ஓவர் மீ. இதெல்லாம் என்னைய என் மேல மேற்கொள்ளாதபடி என்னை காத்துக்கோங்க சுவாமி. ஒரு மாதிரி நான் ஒரு குழிக்குள்ள கிடக்குறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து நீர் என்னை தூக்கி நிறுத்துங்க. ஏன் அப்படின்னா 14 and 15 திரும்ப அவரோட ப்ராப்ளம் ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணிட்டு இப்ப 16 வர்றாரு பாருங்களேன். கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய தயை நலமாய் இருக்கிறது. Your loving kindness is sweet.
and good and comforting. உம்முடைய உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி தருளும். ஸோ 14 and 15ல என்னோட சூழ்நிலைகள் வந்து ஒருவேளை அதே மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, என் கண்களை நான் இதை பார்த்துட்டே இருக்க மாட்டேன் சுவாமி, நான் உங்க பக்கத்துக்கு போறேன். ஆன்சர் மீ, என்னை கேட்டுறலும். எது நிமித்தமாக? your tender kindness, your grace, your தயை, இந்த உருக்கமான இரக்கத்தினால் என்னை கடாட்சி தரலுங்க சுவாமி. according to your compassion, according to your constant love. ஸோ பிரச்சனைகள் பெருகிறப்போ, பெருவெள்ளம் என் தலை மேல புரண்டு ஓடுறப்ப கூட டேவிட் chose not to doubt God's love. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய லவ் வந்து உருக்கமான இரக்கத்துக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து கான்ஸ்டன்ட் லவ். ஸோ என்னோட சூழ்நிலைனால ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஆண்டவர் என்னை வெறுத்துட்டாரு, ஆண்டவர் என் பட்சத்துல இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கவே வேணாம். as children of God, அவர் நம்மளோட இருக்கார். தாவீது சொல்றார், ஆண்டவரே உம்முடைய மிகுந்த இரக்கத்தின் நிமித்தம், உம்முடைய தயையின் நிமித்தம், உம்முடைய உருக்கமான இரக்கங்களின் நிமித்தம் நீங்க என்னைய பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில, அமிழ்க்கு ஒரு சூழ்நிலையில, ஒரு ஃபுட்ஹோல்டே இல்லாம நிக்கிறதுக்கு நிலையற்ற இருக்க சூழ்நிலையில நம்மளை எது தாங்கும் தெரியுமா? இட்ஸ் டோக்கன்ஸ் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு அப்படின்ற அந்த ஒரு அடையாளங்கள் கிடைக்கல. அவர் வசனத்தை திருப்புறப்ப ஒரு வேர்ட் ஆஃப் ப்ராமிஸ், நம்ம குவாய்ட்டா இருக்கப்ப நான் உன்னோட கூட இருக்கேன் அப்படின்னு அவருடைய மெல்லிய சத்தம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த குவாய்ட் ரீஅஷூரன்ஸ். அந்த செகண்ட் லைன் பாருங்க, டோக்கன்ஸ் ஆஃப் காட்ஸ் ஃபேவர் வந்து இட் இஸ் இனஃப் டு கீப் our spirits from sinking in the deepest mire of outward troubles. நம்மளோட சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் வந்து எவ்வளோ ஆழமா நம்மள ஒரு சேத்து எப்படி அப்படி சூழ்ந்து இழுக்குமோ, அந்த மாதிரி எப்படி அது நம்மளை இழுத்து போடுற மாதிரி நம்மளோட அவுட்வர்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தா கூட there is one thing that can sustain us. நம்மள அதுக்கு மேல நம்மள தாங்குற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா, ஆண்டவர் என்னோட கூட இருக்காரு, ஆண்டவருடைய கடாட்சம் என் மேல இருக்கு, என்னை கடாட்சி தரலும். see me with favor Lord. அவருடைய அந்த tokens of God's favor நமக்கு இருக்கிறப்போ இந்த மாதிரி புல்லிங் டவுன் சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து நம்ம ஒண்ணுமே செய்யாது. ஏன்னா நம்ம வாசிக்கிறோம்ல, அநாத தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். his everlasting arms are sustaining you. ஸோ நம்ம எவ்வளவு கீழே போனாலும் அவருடைய நித்திய புயங்கள் என்ன பண்ணும்? நம்மள தாங்கும். டீப்பஸ்ட் மயர், அந்த சேற்று வந்து எவ்வளோ ஆழமா இருந்து, எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்து, எவ்வளோ நம்மளை இழுக்க ட்ரை பண்ணா கூட ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கார் அப்படின்ற அந்த குவாய்ட் அஷூரன்சஸ் என்ன பண்ணும்? இட் வில் லிஃப்ட் அஸ் அப். அடுத்த வருஷத்துல இன்னும் சொல்ற பாருங்க, உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும், நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். அந்த கிருபை சொல்றாரு சங்கீதம் 147:11 பாருங்களேன், தமக்கு பயந்து தமக்கு கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் காட்ஸ் மர்சிஸ், ஹிஸ் டெண்டர் மர்சிஸ் என்ன பண்ணும்? அதுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு டேக்ஸ் பிளஷர் இருக்கு. அப்புறம் சொல்றாரு, ஆண்டவரே டு நாட் ஹைட் யுவர் ஃபேஸ் ஃப்ரம் மீ, உங்களோட முகத்தை மறைச்சிடாதீங்க சுவாமி. டோக்கன்ஸ் ஆஃப் காட்ஸ் ஃபேவர், ஆண்டவர் என் மேல பட்சமா இருக்காரு அப்படின்றதுக்கான அடையாளங்கள் இந்த சங்கீதத்துல, இந்த வசனங்கள் என்ன சொல்றாரு? 13ல சொல்லியிருக்காரு, உங்களுடைய மிகுந்த கிருபை, உங்களுடைய ரட்சிப்பின் சத்தியம். 16வது வசனத்துல உங்களுடைய தயை, உங்களுடைய உருக்கமான இரக்கம். 17வது வசனத்துல உங்களுடைய முகத்தின் பிரகாசம். இதான் தீஸ் ஆர் த டோக்கன்ஸ் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். நீங்க மார்க் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோங்க. 13வது வசனத்துல டோக்கன்ஸ் ஆஃப் காட்ஸ் ஃபேவர் என்னது? முன்னாடி அவருடைய மிகுந்த கிருபை, மல்டிடியூட் ஆஃப் ஹிஸ் மர்சிஸ், ரட்சிப்பின் சத்தியம், அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ். 16வது வசனத்துல உம்முடைய தயை, அவருடைய மர்சிஸ், உமது உருக்கமான இரக்கங்கள், ஹிஸ் லவ்விங் கைண்ட்னஸ். அப்புறம் 17வது வசனத்துல 5வதாக உம்முடைய முகத்தின் பிரகாசம், the light of his countenance. இந்த 5 விஷயங்கள் தான் பாருங்க, வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த 5 விஷயங்கள்ல நம்ம நாட்டப்பட்டிருக்கப்ப, நம்மளோட வாழ்க்கை நங்கூரமா இந்த விஷயங்கள்ல வச்சிருக்கிறப்போ, அவரோட கேரக்டர்ல நம்ம பேஸ் பண்றப்ப நம்ம அசைக்கவே பட மாட்டோம். பெரு வெள்ளம் வந்து காற்றடிச்சு என்ன புயல் அடிச்சாலும் நம்மளோட வீடு வந்து கற்பாறையின் மேல கட்டப்பட்டதா இருக்கும். ஏன்னா நமக்கு கற்பாறையான ஃபவுண்டேஷன் என்னன்னா, இட் இஸ் த கேரக்டர் ஆஃப் காட்.
which will never change. சொல்றாரு பாருங்க, I am in deep distress, answer me quickly. நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவிக்கொடும், உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும். Hide not your face from me, Lord. உடைய முகத்தை எனக்கு மறைச்சிடாதீங்க சுவாமி. He pleads with God. He pleads with God. Lord, I am in trouble. நான் வியாகுலப்பட்டு இருக்கேன். இந்த ஜெபத்தை அநேக தடவை சங்கீதக்காரன் ஜெபம் பண்றது நம்ம பார்க்கணும். சங்கீதம் 102 பாருங்க, என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும், நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். சங்கீதம் 27:9 பாருங்க, உமது முகத்தை எனக்கு மறையாதே. அதனால்தான் பழைய ஏற்பாடுல அந்த ஆரோனிக் பிளஸிங்ல ஆண்டவருடைய முகத்தின் பிரகாசம் உங்க மேல படட்டும். Let the light of his countenance fall on you அப்படின்னு ஆரோனோட பிளஸிங்ல இருக்கும். உடைய முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயம். யூ ஆர் மை ஹெல்பர் லார்ட். என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நிகழ விடாமலும் என்னை கைவிடாமலும் அப்படின்னு சங்கீதம் 27 ஜெபம் பண்றத பாக்குறோம். கடைசியா சொல்றாரு பாருங்க 18வது வசனத்துல, நீர் என் ஆத்மாவினிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். See, come close to me, Lord. See, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய இருக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் என்ன தெரியுமா? He is a God who walks with us in steps. நம்ம நடக்கிற பாதையில வந்து நம்மளோட கூட நடக்கிற தேவன். நம்மளால நடக்க முடியாத நேரங்கள்ல நம்மளை தூக்கி சுமக்கிற தேவன். He is a God who is so near to us. அந்த ப்ரிவிலேஜ் நம்ம உணர்ந்துக்கோமா? சங்கீதத்துல மோசேல எழுதுவார், தேவனை தன்னுடைய தேவனாக கொண்ட ஜனம் வந்து எவ்வளவு பாக்கியம் உள்ளது. How privileged and blessed you are to have a God so near you. நம்ம பக்கத்துல இருக்கிற தேவன், நம்மளோட கூட இருக்கிற அந்த நியர்னஸ் ஆஃப் காட், அதை நம்ம உணர்ந்துக்கோமா நம்மளோட வாழ்க்கையில? See, amidst all this calamity, இப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி புயல், வெள்ளம், பெருவெள்ளம், பெருங்காற்று, நோ ஃபுட்ஹோல்டு, பவர்ஃபுல் எனிமீஸ், நியூமரஸ் எனிமீஸ், நிந்திக்கிறவங்க, கேலி கிண்டல் கூத்துக்கெல்லாம் நடுவுல தாவீது என்ன எழுதுறாரு பாருங்களேன், நீர் என் ஆத்மாவிடத்தில் வந்து அதை விடுதலை. நாட் கம் டு மீ, நீங்க வந்தா போதும் சுவாமி, எனக்கு ரிடெம்ஷன் வந்து நீங்க வந்தா போதும், என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்கொள்ளும். Me free, so my enemies cannot say that you are powerless. Yes, they are too powerful, Lord. They should not delight in my distress. என்னோட கஷ்டங்கள் அவங்க சந்தோஷப்பட்டிருக்கூடாது. அதனால come to me. தீமோத்தேயு 4:17 பவுல் எழுதுவார், the Lord stood with me and strengthened me. ஆண்டவரே என்னோடு கூட வாங்க சுவாமி. அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரோட அந்த being conscious of his presence, ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரோடு கூட உரையாடுதல், அந்த மாதிரி ஒரு லெவல் ஆஃப் டிபெண்டன்ஸ் ஆன் காட் வந்து அது ஒரு பயங்கர பிளெஸட் லிவிங். தி பிரசன்ஸ் ஆஃப் காட். பிரதர் லாரன்ஸ் இன்னொரு அழகான ஒரு புக் இருக்கு, நீங்க கிடைச்சா வாசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல வாழ்றது, அவருடைய முகத்தின் பிரகாசம் என் மேல இருக்கு அப்படின்ற அந்த அஷூரன்ஸோட நம்ம வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கிறப்ப our life will become totally different. பவுல் வந்து டிஃப்ரெண்ட் சூழ்நிலைகள், இதேதான் அப்போஸ்தலர் 27 கூட அவர் எழுதுவார், அந்த கடல்ல இருக்கிறப்ப பெருவெள்ளம் வந்து காற்றடிச்சு, நோ சன் நோ மூன், சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லாதப்ப கூட அவர் எழுதுவாரு, the God whom I serve, the God to whom I belong. நான் சேவிக்கிறவரும், நான் யாரை உடையனோ அந்த தேவன், he came to me, he stood with me and said, do not fear. அவரோட தேவதூதன் அனுப்பி என்கிட்ட சொன்னாரு, பயப்படாத. அந்த மாதிரி அந்த பர்சனல் ரீஅஷூரன்சஸ் வந்து ஆண்டவர் தருவார் அவரோட பிள்ளைங்களா இருக்க. தாவீது சொல்றார், draw near to me சொல்லிட்டு, deliver me from my enemies. எதிராளிகள் என்ன மாதிரிலாம், அடுத்த பகுதி நீங்க நம்ம நெக்ஸ்ட் வீக் தியானிக்க பார்ப்பீங்க. அந்த எதிராளிகளை பற்றி நிறைய எழுதுவார். இட்ஸ் இம்பிகேட்டரி சாமன் சொன்னா அவங்க மேல நிறைய கோபாக்கினைய வந்து அவர் சொல்லுவார், அவங்க இப்படி பண்றாங்க ஆண்டவர். He says, Lord, you know who they are. அவங்க எவ்வளவு டேஞ்சரஸான மக்கள் நமக்கு தெரியும். அதனால ஆண்டவரே டெலிவர் மீ. ஸோ நம்ம இந்த முதல் பகுதியை நம்ம முடிக்கிறோம் இன்னைக்கு. இந்த 18 வசனங்கள்ல ப்ரே ஜோம் பண்றப்ப டேவிட் டீச்சஸ் us the essence of prayer. இந்த எவ்வளோ டெஸ்பரேட் டேஞ்சரஸ் சூழ்நிலை இருந்தாலும் அது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எதெல்லாம் உங்களை பாதிக்குதோ, மக்கள் என்னெல்லாம் பண்ணி அவமானப்படுத்தி எல்லாத்தையும் just tell God. ஃபைனல் ஆண்டவர் உங்க நாமத்தை நிமித்தம் என்னை ரட்சிங்க. அண்ட் நான் நிற்கும் கண்மலை வந்து உம்முடைய குணாதிசயம் மட்டும்தான் நம்ம
புலம்பல்ல வாசிக்கிறான்ல, பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேட் லவ் ஐ நாட் கன்சீட். பெரு வெள்ளம் வந்து என் மேல புரண்டோடி என்னை அமிழ்த்து போனாலும், ஆண்டவரே, ஐ எம் கோன் டு பின் மை ஹோப் ஆன் ஹூ யூ ஆர். நீங்க எப்படிப்பட்டவர், உம்முடைய குணத்துல எழுதுறாரு பாருங்க. யுவர் கிரேட் லவ், யுவர் கம்பேஷன்ஸ், உங்களுடைய இரக்கங்கள் அதுக்கு முடிவே இல்லை சுவாமி. உங்களுடைய கிருபைக்கு முடிவே இல்லை, உங்களுடைய உண்மைக்கு முடிவே கிடையாது. அதனால நீங்க என்னோட பங்கு. ஐ வில் வெயிட் ஃபார் யூ. தாவீது சொல்றான்ல, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ லார்ட், கான்ஸ்டன்ட்லி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ. ஏன்னா உங்க நம்பிக்கவங்களுக்கு யூஆர் ஆல்வேஸ் குட். யூஆர் ஆல்வேஸ் குட் டு தோஸ் ஹூ குவைட்லி வெயிட் ஃபார் யுவர் சால்வேஷன். நம்மளோட சூழ்நிலை கூட ஒரு மாதிரி கஷ்டமான நிலைமையா இருந்தா பரவாயில்ல, லெட்ஸ் ஆஸ்க் காட் ஃபார் டிவைன் அஷூரன்சஸ். 5 அஷூரன்சஸ் பார்த்தோம். அவருடைய மிகுந்த கிருபை, அவருடைய ரட்சிப்பின் சத்தியம், அவருடைய உருக்கமான இரக்கம், அவருடைய தயை, அப்புறம் அவருடைய முகத்தின் பிரகாசம். நம்ம என்னாகும் 6ல வாசிக்கிற மாதிரி, may the Lord cause his face to shine upon you and be gracious unto you. ஏன்னா அதுலதான் நமக்கு சமாதானம் இருக்கு. நம்மளோட வாழ்க்கையின் எல்லா சவால்கள்லையும் தாவீதை போல ஜெபிக்க கற்றுக்கொள்ளலாம். நம்மளோட போராட்டங்கள் எல்லாம் ஜெபமா மாற்றி, போராட்டங்கள் மக்கள் நிந்தனை அது மேல நம்ம நிற்காம, ஆண்டவருடைய குணாதிசயங்கள், அவருடைய தயையில், அவருடைய கிருபையில், அவருடைய முகத்தின் பாசம், let that be the foundation of our life. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள்.